மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை உதவி தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை நேரத்தை உறுதி செய்யவும், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி COITU தலைமையிலான தமிழ்நாடு அரசு மருத்துவமனை உதவி பணியாளர்கள் தொழிற்சங்கம் 14 பிப்ரவரி அன்று மதுரை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியது. இப்ப சமீப காலங்களில் போராட்டம் என்ன நடக்குதுன்னா, மேனேஜ்மெண்ட்டே சொல்றாங்க, நீங்க போய் தாராளமா போராடிக்கோங்க, நீங்க என்ன சொல்லி வேணாலும் போராடுங்க, அரசாங்கம் கொடுத்தா நாங்க கொடுக்குறோம், கவர்மெண்ட்டை நீங்க கேளுங்க, நாங்க எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு கையை தூக்குறாங்க. மேலும் கேஸ் சிலிண்டர் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை வலியுறுத்தி 15 பிப்ரவரி அன்று மதுரை தினமணி டாக்கீஸ் அருகில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. ஒரு முதலாளின்னா என்ன? அடிப்படையில் சம்பளம் கொடுத்து தொழிலாளியை வேலைக்கு வைக்கிறவனுக்கு பேர் தான் முதலாளி. இந்த கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் எல்லாம் முதலாளின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் சம்பளம் தர்றதில்லை. டிப்ஸ் வாங்கி நுகர்வோர் டிப்ஸ் வாங்கி சம்பளமாக வச்சுக்கோன்னு சொல்றது, ஆனாலும் நான் முதலாளின்றது. மேலும் ஆம்புலன்ஸ் பராமரிப்பை வலியுறுத்தியும் எண்ணிக்கை குறைப்பை எதிர்த்தும் புதுக்கோட்டை ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் போராட்டம் நடைபெற்றது. நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்னர் சாம்சங் தொழிற்சங்கத்தின் பதிவு உறுதி செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நிர்வாகம் தொழிலாளரை பழிவாங்கும் விதமாக 3 தொழிலாளர்களை இடைநீக்கம் செய்துள்ளது. இதனையடுத்து சுமார் 700 தொழிலாளர்கள் 12 நாட்களுக்கு மேலாக தொழிற்சாலையில் உள்ளிருப்பு போராட்டத்தை நிகழ்த்தி வருகின்றனர். குடும்ப நபர்களை பார்க்க விடாமல் செய்வது, தொழிலாளர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்க செய்யாமல் தடுப்பது, கழிவறை உபயோகிக்கும் நேரத்தை குறைப்பது உட்பட்ட பல தொழிலாளர் விரோத போக்கை நிர்வாகம் கையில் எடுப்பதாக தொழிலாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சாம்சங் தொழிற்சாலையில் இப்பிரச்சனைகள் ஒரு புறம் நடக்க, சாம்சங் தொழிற்சாலைக்கு உதிரி பாகம் தயாரிக்கும் SH எலக்ட்ரானிக்ஸிலும் சங்கம் அமைத்ததன் காரணமாக டிஸ்மிசல் மற்றும் சஸ்பென்ஷனை சந்தித்து வருகின்றனர் தொழிலாளர்கள். இதனையடுத்து தொழிற்சாலையின் முன் SH எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளர்கள் போராட்டம் 254 நாட்கள் தாண்டி நடைபெற்று வருகிறது. இச்சூழலில் சாம்சங் பிரச்சனையில் தொழிலாளர் ஆணையர் அறிவுறுத்தலின்படி பணியிடை நீக்கம் பின்வாங்கப்படாததை கண்டித்தும், SH எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் டிஸ்மிசல் உத்தரவை கண்டித்தும் பிப்ரவரி 17 அன்று CITU தலைமையில் குடும்ப நபர்கள் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது.